ஓவியா இல்லாத பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரொம்ப பேர் பார்க்கறதே இல்லை. இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஓவியாவோட இடத்த ரைசா ஃபில் பண்ண போறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஓவியா மாதிரியே ரைசாவையும் கார்ல் பண்ண தொடங்குறாங்க காயத்ரி. எப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே, அதாவது வையாபுரி ஸ்நேகன் தவிர மற்ற எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அது என்னன்னா, வையாபுரி ஸ்நேகன் இவங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை சேவ் பண்ணி பிக் பாஸ் வீட்லயே வச்சுக்கணும். அப்படின்னா யாரை சேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அதனால மற்ற எல்லாரும், அதாவது சக்தி, ஆரவ், காயத்ரி, பிந்து மாதவி, ரைசா, கணேஷ் இப்படி எல்லாரும் கார்டன் ஏரியால உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, வையாபுரி இங்க இருந்தா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு சொல்ல, உடனேயே ரைசா இப்ப ஸ்நேகன் கூட ரொம்பவே நல்ல மாதிரியா நடந்துக்கிறாரு. உடனேயே காயத்ரி வையாபுரி ரொம்பவே மெச்சூர்டா நடந்துக்கிறாருன்னு சொல்ல, உடனேயே ரைசா இப்போ உங்களுக்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. உடனேயே காயத்ரி என்னோட பிரச்சனையை எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு கோபமா சொல்லிடுறாங்க. அதனால ரைசா காயத்ரியை ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. காயத்ரி அங்க இருந்து எழுந்து நடந்து போக பின்னாடியே ஆரவும் போறாரு. அப்ப ஆரவ் கிட்ட காயத்ரி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ரைசா எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்ததா ரைசா ரிலாக்ஸ்டா படுத்துட்டு இருக்காங்க கார்டன் ஏரியால. அந்த பக்கமா வந்த காயத்ரி கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கே அப்படின்னு தன் பாட்டுக்கு சொல்லிட்டு நடக்கிற மாதிரி முடிஞ்சிருந்தது இன்னைக்கு ப்ரோமோ. இதுல இருந்து யாரும் கொஞ்சம் கூட நியாயமா பேசிடக்கூடாது. உடனேயே பொறுக்காத காயத்ரி வரிஞ்சு கட்டி ரெடி ஆயிடுறாங்க சண்டைக்கு. பெருசா பிரச்சனை எதுவும் இல்லாம ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியுது. சீரியல் மாதிரி நகர தொடங்கி இருக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சியில புதுசா ஏதாவது மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அப்படி எந்த மாதிரி மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உடனேயே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கூடவே லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா NET TV4 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.